சென்னை செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்ட விவகாரத்தில் பதவியில் இருக்கும் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் வில்வநகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு மக்கள் நல கூட்டணி சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, செம்பரம்பாக்கம் ஏரியை நவம்பர் 26ஆம் தேதி முதல் படிப்படியாக திறந்திருந்தால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என தெரிவித்தார். 26ஆம் தேதிக்கு பின்னர் படிப்படியாக வெள்ளம் உயர்ந்து வருகிற போதே ஏற்பட போகிற ஆபத்தை முன்கூட்டி உணர்ந்து அந்த வெள்ளம் பெருமளவிலே பாதித்து விடாமல் திறந்து விட்டிருக்க வேண்டும். ஆனால் 1ஆம் தேதி வரை பிரளயம் போல வெள்ளம் போய் மக்களை மூழ்கடித்து உயிர்களை பலியிடுகின்ற அளவுக்கு அந்த நடவடிக்கையில் ஈடுபடாததற்கு யார் பொறுப்பு? முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும். தலைமைச் செயலாளர் இது பொதுப்பணித்துறையினுடைய பொறியாளர்கள் வேலை என்று தப்பிக்க முடியாது. ஒரு வாய்க்காலை வெட்டி திறப்பதானாலும் முதலமைச்சர் ஆணைப்படி என்றுதான் மந்திரிமார்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் பதவியில் இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று கூறினோம். பின்னர் பேசிய தொல் திருமாவளவன், சென்னையில் அரசின் அலட்சியம் காரணமாக பேரழிவு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினார். நிவாரணப் பணி குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதித்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.